ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. பின்னாடி இருக்கவங்களா அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துடும். பின்னாடி இருக்கவங்கள தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நேற்று வந்து இவ்வளோ பேர் இருக்கீங்க. உங்களோட கிளாஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோனா ஒரு 37 இருக்கும். 37ல ஒரு 10 மெம்பர்ஸ் தான் நீங்க வந்து என்னன்னா பண்ணிருக்கீங்க. அப்போ இவ்வளோ நாள் கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப அசஸ்மெண்ட்லாம் எதை பார்த்து கொடுக்குறீங்க? செஞ்சு கொடுக்குறீங்க? அப்படியே வந்து ஜாட்ஜிபிட்ல போட்டு கொடுக்குறீங்களா? இது என்னோட கிளாஸ்லயே நான் நின்றுட்டு இருக்கப்போ நீங்க கிளாஸ்ல வந்து அப்படியே எடுத்து கொடுக்குறீங்க. அப்ப ஏன் நீங்க அசஸ்மெண்ட் பண்ணணும்? அப்ப என்ன பர்பஸ்? நீங்க ஏன் வரீங்க? அப்போ ஜாட்ஜிபிட்லயே போட்டுக்கலாம்ல. ஒரு எக்ஸாம்பிள் கூட மாத்தாம அப்படியே வந்து கொடுக்குறீங்க. ஜஸ்ட் ட்ரை கூட உங்களால பண்ண முடியல, அதானே? பேசிக் தானே கேட்டேன் நான். வந்து வேற எதுவுமே நீங்க கொடுக்கவே சொல்ல. நார்மல் ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு ஃபங்க்ஷனல் இது எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இதுல என்ன கஷ்டம்? அதுவும் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்ல. இப்போ வந்து 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, அப்படிதானே? கிளாஸஸ் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 வீக்ஸ்ல ஒரு பேசிக் காம்பனன்ட்ஸ் கூட தெரியல அப்படின்னா எந்த லெவல்ல நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ டெய்லி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும், ஆனா ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே உங்களுக்கு தெரியுற மாதிரி தான் இருக்கும், ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா எதுவுமே வராது. இப்போ நார்மல் கிளாஸ்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம், அது வந்து அவங்களுக்கு அது தெரியாம இருக்கீங்கன்னு சொல்ல. ஸோ அதுல உங்களுக்கு எல்லாமே புரியும், ஆனா நீங்க எப்ப ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணி நீட்டு வந்து நான் சொன்னேன், ஜஸ்ட் எனக்கு வேணும் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஒரு இஷ்டத்துக்கு கொடுக்குறீங்க, நோட் பேட்ல கொடுக்குறீங்க. அதுலயே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம நார்மலா இங்க கொடுக்குற ரியாக்டோட ப்ராஜெக்ட்ஸ்லயே வந்து VS கோட்லயே வந்து கமெண்ட் போட்டு கீழே கீழே கொடுக்குறீங்க. எனக்கு வந்து ஒரு ரன் பண்ணி அவுட்புட்டா வேணும், ப்ராப்பர் அவுட்புட். நீங்க ரன் பண்ணி கமெண்ட் பண்ணி கொடுக்குறது ஈஸி. அதுல எரர் வந்துச்சுன்னா எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க நாளைக்கு? லைக் இன்னைக்கு என்ன எரர் பண்றீங்கன்னு தெரிஞ்சா நாளைக்கு ரெக்டிஃபிகேஷனே பண்ண முடியும். ஸோ எப்பவுமே ஒரே ப்ராஜெக்ட்ல பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கிளாஸோ ஃபங்க்ஷனோ தனித்தனியா கிரியேட் பண்றதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? நிறைய பேர் அதுதான் பண்ணிருந்தீங்க. கேட்டா நீங்க தான் வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கேட்டுருந்தீங்க அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரக்சர் மட்டும் கேட்டீங்கன்னா எப்படி ப்ராப்பரா கொடுக்கணும்ன்றது தெரியாதா? ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ லைக் நீங்க வந்து அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது ஆக்சுவலி. நார்மலா ஒரு ஸ்ட்ரக்சர் ஏன் தெரியல எல்லாருக்குமே? ஸ்ட்ரக்சர் என்ன ப்ராப்ளம்? கிளாஸ் புரியலையா? இதனால ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஏன் பண்ணல? ஏன் பண்ணல நேத்து? உங்களோட கிளாஸ் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 37 மேல 35 வச்சுக்கலாம். ஒரு 35 ஏன் முடியல கேக்குறேன். இது எவ்வளவு? 10 மெம்பர்ஸ் தான், அவ்வளவுதான். வேற யாருமே எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஏன் பண்ணல? சொல்றது புரியலையா? எனக்கு வந்து ப்ராப்பர் ரீசன் வேணும், சொல்லுங்க. இந்த கிளாஸா? ஏன் பின்னாடி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டு இருக்கேன், உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றேன், நான் கேட்கல. நான் இங்க கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். பிளாக் ஷர்ட் உங்களை தான். சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. நேற்று ஜாட்ஜிபிட்ல போட்டு கொடுக்க தெரிஞ்சதுல, இப்ப கொஸ்டின் கேக்குறேன் உங்களுக்கு தான். புரியலையா? என்ன பண்ணல? அப்படியே பண்ணல நேற்று ப்ராக்டிஸ் பண்ணலன்னு கேட்கல. ஏன் அசஸ்மெண்ட்ல வந்து ஜாட்ஜிபிட்ல போட்டு கொடுத்தீங்கன்னு கேக்குறேன். இப்ப போடுறீங்களா? எனக்கு பதில் வேணும். என்ன இஷ்யூ? ஏன்னா நீங்க பரல வந்துட்டு இது பண்றதுக்குலாம் இது பண்ண முடியாது. ஓகே, நீங்க ஏதோ ஒரு அவுட்புட் இருக்கணும். நேற்று பண்ணதுக்கு இப்ப பண்ண சொன்னா பண்ணுவீங்களா எல்லாருமே? சேம் இது ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? நேற்று போய் யார் யாரெல்லாம் இது பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா எதுவுமே இதுவே பண்ணிக்கவே முடியாது. ஜஸ்ட் நீங்க வந்து கொடுத்தா மட்டும், ஏதாச்சும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான்.
ஸ்ட்ரக்சர் எப்படி கெட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்னா என்ன? ஒரு ஸ்டேட்லெஸ் காம்போனன்ட். ஓகே, வேற ஒரு ஸ்டேட்லெஸ் காம்போனன்ட் சொல்லுவீங்க. அது ஸ்டேட்ஃபுல்லா சேஞ்ச் பண்ணனும் அப்படினா யூஸ் ஸ்டேட்னு ஒன்னு ப்ரீடிஃபைன் கீவேர்ட் யூஸ் பண்ணீங்க. ஓகே, சோ கிளாஸ் ஒரு ஸ்டேட்ஃபுல் காம்போனன்ட். ஓகே, சோ அதுல என்ன பண்ணுவீங்க? ஸ்டேட்ஃபுல் மீன் ஓகே, சோ ஸ்டேட்ஃபுல்னா ரெண்டரா டைரக்ட்டா? ஏன் அது ஸ்டேட்ஃபுல்னு சொல்றோம்? ஓகே, சோ ஸ்டேட் அண்ட் செட் ஸ்டேட் ரெண்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு கண்டென்ட்டை டைரக்ட்டா நம்மளால மாத்த முடியும். அதனால தான் எப்பவுமே வந்து என்னன்னா கிளாஸ் வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் அப்படின்றது சொல்றோம். ஓகே, வேற என்ன டிஃபரன்ஷியேஷன் சொல்றோம்? ஓகே, சோ இப்போ ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர் ஒரு ரெண்டர் ப்ரீடிஃபைன் மெத்தட். அந்த ரெண்டர் எதுக்குள்ள இருந்து இதாகும்? ஒரு காம்போனன்ட் என்ற ப்ரீடிஃபைன் மெத்தட். அப்ப காம்போனன்ட் குள்ள இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் ரெண்டர் ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தடே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? யூஸே பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஃபங்க்ஷனல் இதுனா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ எப்பவுமே வந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் கொடுக்கணும். அதே போல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும். ஓகே, சோ ஃபங்க்ஷன்றது ஒரு டாஸ்க் ஆர் இந்த மாதிரி சொல்லுவீங்க. லைக் அதுக்கு ஏதோ ஒரு வர்க் எதை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? சோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நேம். ஆல்ரெடி நான் இந்த நேமும் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருந்தேன். எல்லாரும் ஒரு பாதி பேர் பண்ண தப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேபிட்டல் இருக்கணும். ஃபங்க்ஷனோட நேமும் ஃபைலோட நேமுமே கேபிட்டல் இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன ப்ராஜெக்ட் கோட்ஸ் எல்லாமே கரெக்ட், ஆனா இந்த நேம் வந்து லோயர் கேஸ்ல கொடுத்ததுனால என்னன்னா ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. ஓகேவா? சோ இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட நேமும் கிளாஸோட நேமும் எப்படி இருக்கும்னா கேபிட்டல் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இது நார்மல் அதோட ஸ்ட்ரக்சர். லைக் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ கிளாஸ்ல எப்படி கிளாஸ்ன்ற கீவேர்ட் கொடுப்பீங்களோ அது ஸ்மால்ல தான் கொடுப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஓகே, சோ ரிட்டர்ன் டைப் கொடுப்பீங்க. ரிட்டர்ன் டைப் குள்ளார ரிட்டர்ன் குள்ள நார்மலா ரிட்டர்ன் டைப் டைரக்டா ஏன்னா நம்ம ஏதோ ஒன்னு கொடுக்க போறோம், அதுக்கான ரிட்டர்ன் டைப் எனக்கு தேவை. சோ இந்த ரிட்டர்ன் குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டிவ்ன்றது கொடுத்துக்கலாம். எப்போ டிவ் வந்து நெசசரி? ஓகே, 2 ஆர் மோர் போறப்போ உங்களுக்கு வந்து டிவ் தேவைப்படும். ஒன்லி ஒன் எலிமெண்ட் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன தேவை கிடையாது? டிவ் வந்து தேவை கிடையாது. ஓகேவா? அப்ப டைரக்டாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இப்போ லாஸ்டா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்போர்ட் மஸ்ட். யாருமே என்ன பண்ணல அப்படின்னா நேத்து எக்ஸ்போர்ட்டே கொடுக்கவே இல்லை. சில பேர் வந்து என்னன்னா ப்ராஜெக்ட் எல்லாமே ஓகே, ஆனா என்ன பண்ணலாம்? எக்ஸ்போர்ட்டே பண்ணல. நீங்க ப்ராப்பரா வந்து பண்ணி முடிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான் உங்களோட ஃபைலை எடுத்துட்டு வந்து app.jsல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு முடியும்னா இம்போர்ட்டே பண்ணவே முடியும். இல்லைன்னா இம்போர்ட்டே ஆகவே ஆகாது. சில பேர் இம்போர்ட் ஆகலன்றது சொன்னீங்க, ஒரு 2-3 பேர் மட்டும். அது ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாதனால இம்போர்ட் பண்ணலாம். நிறைய பேர் ப்ரீடிஃபைன் ஸ்ட்ரக்சர் கெட் பண்ணிருந்தீங்க. எப்படின்னா ஃபர்ஸ்டே எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்றது கொடுத்து அதுவும் பண்ணலாம், தப்பு கிடையாது. அது எந்த மாதிரி கண்டிஷன்ல யூஸ் பண்ணும் அப்படின்னா சில இடத்துல நான் 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். அந்த 2 ஃபங்க்ஷன்ல எனக்கு எந்த பிளேஸ்ல வந்து எந்த ஃபங்க்ஷனை எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும், எது மெயின் ஃபங்க்ஷன், நம்மளோட ஃபங்க்ஷன்ல எது மெயின் ஃபங்க்ஷனோ அதை தான் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி எக்ஸ்போர்ட்டுமே என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண நேமை தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்போர்ட்டே கொடுப்பீங்க இல்லையா? சோ அதே போல தான் இங்கேயும் வந்துட்டு என்னன்னா நம்மளோட மெயின் இது எதுன்னு தெரியணும்ன்றதுக்காக தான் டிஃபால்ட்டா மேலேயே நான் கொடுத்துடுவோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க நார்மல் டிஃபால்ட்டே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ கீழே லாஸ்டா கொடுப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி பண்றதே பெட்டர் அப்படின்றது. ஓகே, சோ நெக்ஸ்ட் இப்போ வந்து கிளாஸ் ஓகே, சாரி ஃபங்க்ஷனல் ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதே கிளாஸ்னா ஒரு கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? கிளாஸ்க்கான ஸ்ட்ரக்சரை கெட் பண்ணணும் இல்லையா? சோ கிளாஸ்க்கான ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுப்பீங்க. ஓகே, சோ கிளாஸ்ன்றது நார்மலா ஒர்க் ஆகாதனால தான் ரெண்டண்ட ப்ரீடிஃபைன் மெத்தடே நம்ம கொடுக்குறோம். ஓகே, சோ இப்போ ரெண்டண்ட ப்ரீடிஃபைன்ஸ் மெத்தட் வந்து இங்க கொடுக்குறோம். அப்ப ரெண்டர் வந்து டைரக்டா நம்மளால என்ன பண்ணிக்க முடியாது? கெட் பண்ணிக்க முடியாது. அதே போல இன்னொருத்தங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன கீவேர்ட் இப்ப ரியாக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ்ன்றது கீவேர்ட் தான், ஃபங்க்ஷன்ன்றது கீவேர்ட் தான், காம்போனன்ட் கீவேர்ட், இந்த மாதிரி கொஞ்சம் கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நேமா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபங்க்ஷனோட நேமும் ஃபங்க்ஷன்னு கொடுக்க கூடாது. ஏன்னா ஃபங்க்ஷன்றது கீவேர்டா எடுத்துக்கும். அப்ப அது என்னன்னா நேமா ஐடென்டிஃபை பண்ணாது. அப்ப நீங்க ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு டபுள் எண்ணோ ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் நீங்க கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா class.js அப்படின்றத நான் இங்க கொடுக்குறேன். அப்ப நான் இங்க வந்து class.js கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸோட நேம் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிளாஸோட நேமும் நான் கிளாஸ்னு வைக்க கூடாது. சோ டபுள் எஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்படி நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க?
ஒரு எக்ஸ்டென்ஸ் வந்து கொடுப்பீங்களா? யார் எக்ஸ்டென்ஸ் பண்ணுவீங்க? காம்போனன்ட்ன்றது என்ன பண்ணுவீங்க? இதை வந்து எக்ஸ்டென்ஸ் கொடுப்பீங்க. ஏன் எக்ஸ்டென்ஸ் கொடுக்குறீங்க? இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, சோ ரெண்டரை யூஸ் பண்ண போறீங்க. ஏன் அங்க வந்து எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் ப்ராப்பரா வேணும்? ஓகே, எக்ஸ்டென்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ், சாரி, இங்க வந்து எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ன்றது ஒன்னு இருக்கும். ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நீங்க ஏதாச்சும் கெட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ நான் அதே இங்க வந்து எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட், ஓகேவா? சோ இங்க வந்து என்னன்னா எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் நீங்க எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்ல போய் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, நார்மல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒன் ப்ராப்பர்ட்டில இருந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவையோ எதையோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கெட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்றதா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றதே சொல்லும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இம்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா? சோ இம்போர்ட், சோ ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படின்றது கொடுத்துக்கலாமா? டைரக்ட் பாத்ல தான் இருக்கு. வேற யாராச்சும் லேப் மட்டும் மீட்டிங்ல மட்டும் கனெக்ட் பண்ணி தரீங்களா? லைக் இது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. கனெக்ட் ஆயிருக்கா மீட்டிங்ல?